ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஏர் ஃப்ரையர் வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கி அன்பாக்சிங் பண்ணி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர்ல நான் வந்து சமைக்க போறேன். அதை தான் உங்ககிட்ட இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும். நேற்று ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் வைக்கிறதுக்காக எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிச்சன்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கிளீனிங் வந்து பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மேல வந்து இந்த ஆயில் கேனு இந்த மாதிரி சமைக்கிற எல்லா திங்ஸுமே நான் இந்த இடத்துல தான் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு சமைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஏர் ஃப்ரையரை எங்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல உள்ள கூட எடுத்து வச்சிடலாம். பட் ஒரு தடவையும் எடுத்து அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உள்ள இருந்துச்சு அப்படின்னா மேபி அதை வந்து யூஸ் பண்ணாம அப்படியே கூட வந்து வச்சிடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணி வந்து வச்சுட்டேன். சரி இன்னைக்கு சண்டே, அதனால அவருமே இருப்பாரு, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நேத்து வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். காலையில ரொம்ப ஆசையா எடுத்துட்டு வந்து சரி அப்பாடா பாக்ஸ் வந்து எப்படியோ பிரிச்சாச்சு, இதை வந்து வச்சு இன்னைக்கு சமைச்சு பார்த்துடலாம் அப்படின்னு காலையில எடுத்துட்டு வந்து வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக் பாயிண்ட் வந்து நம்மளது கனெக்ட் பண்ணும்போது ஒன்று தான் வந்து ஒர்க் ஆகுது, இன்னொன்று வந்து ஒர்க் ஆகல. அந்த ஒர்க் ஆகுறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது இல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த பிளக் வந்து கனெக்ட் உள்ள வந்து சொருகவே முடியல. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் வச்சுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் போய் ஒரு அடாப்டர் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு வழியா இந்த இடத்துல கரெக்டா வந்து செட் பண்ணி வந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்றதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஆல்ரெடி சமைச்சு எதுவுமே வந்து இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பிரெஞ்சு ஃப்ரைஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். இன்னொன்று வந்து வடை மாவு கொஞ்சம் இருக்கு, அதனால வடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் வந்து வாங்கியாச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுலதான் நம்ம வச்சு எல்லாமே ரெடி பண்ண போறோம்ல. இதுல வந்து அப்படியே வச்சோம் அப்படின்னா மேபி அடி பிடிக்கும், இல்லைன்னா வந்து நம்ம இப்ப மீன் எல்லாம் வைக்கிறோம் ஏதாவது பொரிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒட்டுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வச்சு சமைக்கிறதுக்காக சில திங்ஸ் வந்து இவர் ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது பேர் என்ன தங்கம்? சிலிகான் ட்ரேவா இது? ஆக்சுவலா இதுல மொத்தம் 6 பீசஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கு. இது உள்ள வச்சு நம்ம வந்து ஏதாவது சமைக்கிறது செய்யறது அப்படின்னா இதுல வந்து செஞ்சுக்கலாம். இப்ப பிரெஞ்சு ஃப்ரைஸே பண்றோம் அப்படின்னா இதுல ரெடி பண்ணிட்டு உள்ள அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒட்டாம வரும். இது இன்னொரு விஷயம், ரீயூசபிள் தான், நமக்கு வாஷ் பண்றதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது ஆக்சுவலா காம்போல வந்து வாங்கியிருந்தது 200 தங்கம். 200 சம்திங் வந்துச்சு இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூடவே வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ற பாட்டில் ஒன்று வந்து வந்துருந்துச்சு. இந்த பாட்டில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது என்ன தங்கம், ப்ரஷ். இந்த ப்ரஷ் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி இது செப்பரேட்டா ஆர்டர் பண்ணது. இது வந்து இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வச்சுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல வந்து ரெடி பண்ண போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஆன் பண்ணிப்போம். எனக்குமே இதை பத்தி கரெக்டா தெரியல. பட் நீங்க இதை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளக் பாயிண்ட் ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இதை அழுத்தினோம்னா ஆன் ஆயிடும்னு நினைக்கிறேன். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு, சமோசா பண்றதுக்கு, சிக்கன் பண்றதுக்கு, ஏதாவது ஹீட் பண்ணோம் அப்படின்னா பேக்கிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து இதுல இருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா இதுல வச்சு அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுலதான் நான் வந்து வைக்க போறேன். இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது எவ்வளவு தங்கம் இதுல வைக்கணும்? 15 மினிட்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னா இது வந்து ரெடி ஆயிடும். அதே மாதிரி எவ்வளவு 185 டிகிரில வச்சோம் அப்படின்னா ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே வடைலாம் ஆயில தானே ஃப்ரை பண்ணுவோம். இது எப்படி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் எனக்குமே நிஜமா ஐடியாவே வந்து கிடையாது. நான் ஏர் ஃப்ரையர்ல சமைச்சது சாப்பிட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து ட்ரை பண்றேன். அதனால நல்லபடியா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டே தான் வந்து பண்றேன். பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏதாவது இப்போ நான்வெஜ்ஜோ எது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து லேசா ஸ்ப்ரே பண்றதுக்கும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறது
சும்மா மேலே லேசாக வந்து எண்ணெய் இது பண்ணுறதுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதில் வேணும்னா நம்ம லைட்டாக வந்து ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாமா? பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக வந்து ஆயில் மட்டும் ஸ்ப்ரே வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதை எடுத்து நம்ம வந்து இப்போ செட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகல அப்படின்னா லைட்டே வந்து எரிய மாட்டேங்குது. நான் உள்ளே வந்து வச்சுட்டேன். இதில் உள்ளே வந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஓகே ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வந்து வச்சாச்சுல, இதில் வந்து 15 மினிட்ஸ் தாங்க. 15 மினிட்ஸ் வச்சுட்டு 185 வந்து வரல. அப்போ இதில் தானே மைனஸ் வரணும், இதில் வரல. அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டார்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே செட் பண்ணி வந்து வச்சுட்டேன். வடை வந்து ரெடி ஆகட்டும். ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் வந்து அதுக்கான டைமிங் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக நம்ம அந்த இதில் செக் பண்ணும்போது 185 டிகிரி வந்து வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து 200 தான் ஸ்டார்டிங்கே வந்து இருக்கு. நம்ம அதனால ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன் பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. அதனால இன்னைக்கு இது ரெடி ஆகுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்றது இருக்கும்ல, அதுவுமே ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு வந்து கையில தான் வந்து ரெடி பண்ண முடியும். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடை ஆல்ரெடி வச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா டர்ன் ஃபுட் அப்படின்னு சொல்லி காமிச்சுது. அதனால இப்போ வந்து திருப்பி வந்து அப்படியே வைக்கலாம். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ நேரம் தாங்க, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து காமிச்சிருச்சு. அதனால திருப்பி வச்சுட்டு நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் வச்சிருந்தோம் நாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 மினிட்ஸ்லயே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி வந்து கரெக்டா வந்து வச்சாச்சு. அதனால அந்த 7 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடை நல்லா குக் ஆயிருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி அதுக்குள்ள இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேக்சிமம் வாங்கினதே வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ்க்கும் ஸ்ரதனுக்காகவும் தான். சரி வீட்டுல ஏதாவது பசங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும் அப்படின்னு தான் கொஞ்சம் பெருசா போடுறேன். ஏன் அப்படின்னா மேபி உள்ள போட்டு ரொம்ப சுருங்கிடுச்சு அப்படின்னா அது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா உருளைக்கிழங்கு வந்து எடுத்து இப்போதைக்கு வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிருக்கேன். இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வடை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்றதுக்காக வந்து ஃபுல்லா ஸ்லைஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பெருசா தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா சுருங்கிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. ரொம்ப ஆசையா பசங்களுக்காக வந்து செய்யறேன், நல்லா வரும் அப்படின்னு நம்பிதான் நானுமே வந்து செய்யறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொஞ்சமா மிளகாத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஆக்சுவலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு வந்து கொஞ்சம் போடுவாங்க. பட் நம்ம வீட்டுல இப்போதைக்கு வந்து இல்லை. அதனால இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதைதான் வந்து ரெடி பண்ண போறேன். கொஞ்சமா உப்பு வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி மாவு இருக்கு, மேபி அது போடலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதனால இதை மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு 3 மினிட்ஸ் இன்னும் காமிக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது இதையுமே போட்டு இதுவும் எப்படி வருது அப்படின்றத கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பண்ணிடலாமா நம்ம? ஓகே, சவுண்ட் வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா? எடுத்துடலாமா? ஆமா ஒரு வழியா வந்து ஆன் பண்ணியாச்சு. இது சாரி ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணி வந்து வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏய் வடை சூப்பரா ரெடியா இருக்கே. ஆக்சுவலா வடை நல்லா தான் ரெடியா இருக்கு, சூடாதான் இருக்கு. எப்பவும் ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணுவோம். உள்ள நல்லா குக் ஆயிருக்குடா. சாப்பிட்டு பாக்குற சூடா இருக்கு.
நல்லா வெந்திருக்கு. நம்ம நார்மலா எப்படி எண்ணெயில போட்டு பொரிப்போமோ அதே மாதிரிதான். பட் இது சுத்தமா பாருங்க, கொஞ்சம் கூட ஆயிலே வந்து இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு. இப்போ நம்ம வெள்ளை எடுத்துடலாம். சூடா இருக்கு. வடை நல்லா இருக்கு ரொம்ப. அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதை உள்ள போடலாம். பட் எல்லாமே உள்ள ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல. எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து போடுவோம். மேல மேல இது வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால நான் இப்போதைக்கு போடுறேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இது நல்லா வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓகே. ஏன்னா காலைல இருந்து சொல்லிட்டே இருந்தேன், தங்கம் அம்மா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுக்காவது இது ஒழுங்கா வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். வடை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இது உள்ள வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம உள்ள வந்து கரெக்டா இன்செர்ட் பண்ணி வந்து வைக்கலாம். இது கரெக்டா செட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதே வந்து ஆன் ஆயிடுது. இதுல ஆக்சுவலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே கொடுத்துருவாங்க. ஆமா, அவ்வளவுதான். இது இது கரெக்டா 15 மினிட்ஸ் 200 இருந்தா ஓகேவா, இல்ல இதுல மைனஸ் பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் இருக்கிறதுனால ஆக்சுவலா இதே வந்து கொடுத்தாச்சு. மறுபடியும் ஆன் பண்ணுமா? ஸ்டார்ட் கொடுக்கணும். ஓகே, அது ப்ரீ ஹீட்ல தான் வந்து இருக்கு. இருந்தாலும் நான் முன்னாடியே வச்சுட்டேன். அதனால சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல அதுக்கான ஹீட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுட் வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா பழகிடும். நானுமே நிறைய இதெல்லாம் வந்து பார்த்தேன். பட் இருந்தாலும் சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குதான் வந்து செய்யுது. ரெடி ஆயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா வந்து காமிக்கிறேன். நீங்க ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னாலும் எனக்கு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் கரெக்டா தான் பண்றேனா இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 மினிட்ஸ் வந்து காமிக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்றதுக்கு. அதனால ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி குக் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி உள்ள வச்சிருந்தோம்ல. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல ப்ரீ ஹீட்னு கேட்கும் போல இருக்கு. அதை வந்து கொடுத்துட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்றோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் ஃபுட்டுன்னு கேட்கும் போதுதான் உள்ள வைக்கணும் போல. அது இப்பதான் வந்து தெரிஞ்சிச்சு. இது உள்ள வச்சிருக்கோம். உங்களுக்கு கரெக்டா தெரியுதான்னு எனக்கு வந்து தெரியல. பட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அது ரெடி ஆகிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது. கடையில இருக்க மாதிரிதான் இப்போதைக்கு உள்ள இருக்கும்போது பார்க்கும்போது தெரியுது. பட் வெளியில வந்து அப்படி இருக்கும்னு தெரியல. இன்னொரு 10 மினிட்ஸ் காமிக்குது. பட் 10 மினிட்ஸ்க்குள்ள ரொம்ப ஏதாவது கருகிடுமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம் இருக்கு. பார்க்கலாம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 33 செகண்ட்ஸ் தான் வந்து இருக்கு. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. அவர் பசங்க கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, டேய் உன்னை விட உங்க அம்மா தானே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு இது எப்படி வந்திருக்குன்னு பாக்கணும்னு இருக்கு. மேல பார்த்தா லேசா ஒரு மாதிரி கருகுன மாதிரி தெரியுது. பட் ஃபுல்லா எடுத்து பார்த்தாதான் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா இது மட்டும் செட் ஆயிடுச்சு அப்படின்னா என் பசங்களுக்கு என்ன வேணாலும் இதுல வச்சு செஞ்சு கொடுத்துருவேன். அதனால நிஜமாவே நான் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 4 செகண்ட் இருக்கு. 3, 2, 1. இது ஆஃப் பண்ணுமா? ரெண்டு மூணு தடவை செஞ்சனா பழகிரும்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் ஆஃப் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஹீட்டா இருக்கு. தங்க இங்க வா. இப்படிதான் வந்து வந்திருக்கு. கருகெல்லாம் இல்ல. ஓகே, டேஸ்ட் பண்ணி வேணா பார்க்கலாமா? ஆக்சுவலா அவர் போடும் போதே சொன்னாரு ஃபுல்லா போட வேண்டாம் அப்படின்னு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் இதுல கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் போட்ட உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா வந்திருக்கு. பேச முடியல. உள்ளயுமே நல்லா வந்து வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. இப்ப பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நிஜமாவே கடையில வாங்க அப்படியே இருக்கு. இந்த சாஸோட வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து வச்சிட்டோம் போல இருக்கு. அதனால மேல இருந்ததெல்லாம் குக் ஆயிருக்கு, கீழே இருந்ததெல்லாம் குக் ஆகல. இப்ப பாத்தீங்கன்னா
அது வந்து ப்ரீ ஹீட் வந்து ஆயிட்டு இருக்கு. அதனால இது வந்து மறுபடியும் அப்படியே வச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. பசங்களுக்கிட்ட கொடுத்து அவங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வெயிட்டிங்க. பார்க்கலாம் வாங்க. தங்கம் வெயிட் வெயிட் வெயிட், அப்ப டிவி சத்தத்தை கம்மி பண்ணுப்பா. தாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. இருடா. எப்படி இருக்கு தங்கம்? நல்லா இருக்கா இல்லையா? அங்க சொல்லிடுங்க எப்படி இருக்குன்னு. இப்படின்னா சூப்பர் சொல்லுங்க. இப்படி தங்க இது யாருக்காக வாங்கின? அம்மா ஸ்ரதனுக்காக தான் வந்து வாங்கினேன். டேடி இந்த டேடி இந்த நல்லா இருக்கும் டேடி. இந்த தங்கம் எடுத்துக்கோங்க. பசங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இனிமே பண்ணும்போது எந்த தடங்களும் இல்லாம எந்த தடுமாற்றமும் இல்லாம கண்டிப்பா வந்து பண்ணிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.